வேலூருக்கும் காட்பாடிக்கும் இடையில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள திருத்தலமான இந்த காங்கேய நல்லூரில்தான் ஆன்மீகத்தில் வறியவர்களுக்கெல்லாம் வாரி தந்த ஒரு வள்ளல் அருட்செம்மல் அவதரித்தார். வேகமாக வளர்ந்து வந்தாலும் இன்றும் ஒரு கிராமத்தின் அழகை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஊர். தமிழே உருவாக ஒரு திருக்குழந்தை பிறந்தது. திருப்புகழ் ஜோதி, பிரவசன சாம்ராட், அருள்மொழி அரசு, சரஸ்வதி கடாட்சாமிருதம், ஷட்பதானந்தா, இசைப்பேரறிஞர், அமுதமொழி கொண்டல், திருப்பணி சக்கரவர்த்தி, திருப்பணி சரபம், சொற்பொழிவு வள்ளல், சகலதேச சத் பிரசங்க சக்கரவர்த்தி, கலைமாமணி, பொற்பு, கௌரவ முனைவர், படைப்பிலக்கிய பெருமகன், இலக்கிய முதுமுனைவர், இசை நற்கலைஞர், தமிழ் பேரவை செம்மல், ஞானக் கதிரவன், நற்றொண்டு வாரி, அமுதப் பெருங்கடல், முத்தமிழ் வள்ளல், முடிவுரை முத்து என இத்தனை பரிசுகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர். பின்னாட்களில் திருமுருக கிருபானந்த வாரியார் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தைதான் 1906ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் வாரியார். நாம நட்சத்திர எழுத்தின்படி தன் குழந்தைக்கு கிருபானந்த வாரி என்று பெயரிட்டார் மல்லையதாசர். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை எல்லோம் ஏமாப்போம், பிணி அறிவோம், பணிவேமல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. 7ஆம் நூற்றாண்டிலே பாடினவர். 1985ஆம் ஆண்டில் சுவாமிகளின் வாழ்க்கை துணைவியார் திருமதி அமிர்தலட்சுமி அம்மாள் காலமானார். மற்றவர்கள் கலங்கினர். ஆனால் தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றார் உடன் போம், உடன்பிறப்பால் தோல்வலி போம், பொற்றாலியோடு எவையும் போம் என்ற பாடலுக்கு விலக்காக தான் மட்டும் இயல்பாக இருந்தார். அவளுக்குரிய ஸ்டேஷன் வந்துவிட்டது, இறங்கிவிட்டாள். அடுத்த ஸ்டேஷனில் இறங்க நாமும் ஆயத்தமாக இருப்போம் என்றார். யாரால் இவ்வளவு பக்குவமாக இருக்க முடியும்? இப்படி தான் வாழ்ந்த ஒவ்வொரு கணமும் உலகிற்கு உபதேசங்களை உரைத்துக் கொண்டே இருந்தார். அவர் புகழுடம்பு எய்துவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு அவரிடம் அன்பர் ஒருவர், சுவாமி, தாங்கள் இதுவரை பக்தர்களை தேடி தேடி போய் உபதேசம் செய்தது போதாதா? இனியாவது ஓரிடத்தில் தங்கி அன்பர்கள் தங்களை தேடி வந்து அருள் பெற அனுமதிக்க கூடாதா என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள், நான் ஒரு பிரசங்கி. எம்பெருமான் கருணையால் நாளும் கிழமையும் நாடு சுற்றி பக்தியை என்னால் இயன்ற அளவு பரப்பி வருகிறேன். அப்பணியில் ஈடுபட்டிருக்கும் போதே இறைவன் என்னை எடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவே என் இறுதி ஆசை. என் இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்த யஜ்ஞம் தொடரும் என்று பதில் கூறியிருக்கிறார். உலகின் தொடக்கத்தையும் முடிவையும் பற்றியே அனைவருக்கும் சொல்பவருக்கு தன் முடிவு தெரியாமலாயிருக்கும்? தெரிந்தேதான் கூறியிருக்கிறார் அப்பெருமான். மருத்துவர்களின் வற்புறுத்தலையும் மீறி எதிர்பார்த்து காத்திருக்கும் லண்டன் நண்பர்கள் ஏமாந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் பயணத்தை தொடங்கினார். 21/10/1993 லண்டனில் இறங்கியதுமே உடல்நிலை அவரை மருத்துவமனைக்குத்தான் கொண்டு சென்றது. நினைவு சென்று சென்று திரும்பிக் கொண்டிருந்தது. அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், யமன் எப்பொழுதும் என்னை விட்டு 12 அடி தள்ளித்தான் நிற்பான். என்னை கேட்டுத்தான் என் உயிரை எடுப்பான். என் உயிர் இங்கே போகாது என்றார். ஆனால் பக்தர்கள் தன் நிலையை கண்டு படும் துயரை காணச் சகிக்காமல், கந்தவேளே, உன் காலடியில் என்னை சேர்த்துக் கொள்ள கருணை கொள்ள மாட்டாயா என்று கண்ணீர் சிந்தினார். மறுநாள் பம்பாய் வந்து அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் சென்னைக்கு பயணித்துக் கொண்டிருந்தார். விமானம் திருப்பதி தாண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அடுத்தது திருத்தணிதானே என்று தன் அடியவர் சாத்தூர் ராஜேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். ஆனால் அது அவர் தெரிந்து கொள்வதற்காக கேட்டதல்ல, நாம் தெரிந்து கொள்வதற்காக சொன்னது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. அவர் கேட்ட சில நிமிடங்களிலெல்லாம் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு விட்டார். உருவாய் அருவாய் என ஓங்கிய குரலில் முழங்கும் அவரது திருவாய் மூடிக்கொண்டது.
வேலை வணங்குவதே வேலை என்றிருந்த அவருக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது. சாரீரத்தை தனக்காக முருகன் எடுத்துக்கொண்ட பின் சரீரம் மட்டும் தரையிறங்கியது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் உதிர்ந்தது அந்த ஆன்மீக நட்சத்திரம்.